நானும் ரொம்ப நாளாகவே இந்த பனானா பேன் கேக் பண்ணுன்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேங்க. ஆனால் என்ன பண்ணுறது, முட்டை இருந்தால் வாழைப்பழம் இருக்காது, வாழைப்பழம் இருந்தால் முட்டை இருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே இருந்தனால சரி ஓகே இன்றைக்கி தான் நல்ல நாள், இன்றைக்கி வந்து இந்த பனானா பேன் கேக்கை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் அளவு வச்சுருக்கிறது இல்லைங்க, அந்த கப்பில் வந்து 1 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு 1 டம்ளர் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். அது இப்படி தான் வரணுமா அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல, ஏன்னா இப்படி தான் இருந்துச்சு நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம். சரி ஓகே இப்படி தான் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நானுமே இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேன் கேக் வந்து செய்கிறேன். ஸோ எனக்குமே அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கும் தெரில. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. சரி நமக்கும் அப்படியே வந்துருச்சு நான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதுக்கப்புறம் வந்துட்டு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி மாவு வந்து குட்டி குட்டியாக ஊற்ற ஆரம்பிச்சாச்சுங்க. அந்த மாவு ரெடி பண்ணுற வரைக்குமே கொஞ்சம் வேலையெல்லாம் ஈஸியாக இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேன் கேக் ஊற்றினேன், வெளியில் வந்து கருகி போயிட்டு உள்ளே வந்து வேகவே இல்லை. நானும் சிம்லலாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு வந்து இந்த பேன் கேக் வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. சரி என்ன பண்ணுறது, செஞ்சாச்சு எதையோ ஒன்று செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்டோம். அண்ட் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video guys. Tata bye bye.